வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாதாரணமாக பச்சரிசி மாவு வச்சு நம்ம பணியாரம் ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவோட நல்ல பழுத்த செவ்வாழைப்பழம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் செவ்வாழை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட். இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். ஏன்னா மாவு வந்து நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பாலும் ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்தாச்சு. ஒரு கப் அளவு பால் சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட அதை சேர்த்துட்டு நம்ம மாவு ஊற்றுற பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏலக்காய் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பணியாரம் ஊற்றுற கடாயை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை ஊற்றிடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். வாழைப்பழம் சேர்த்து செய்யும் பொழுது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உடனடி இனிப்பு பணியாரம் ரெடி. சத்தான இந்த கோதுமை பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.